ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெய்லி விலாக் சேனல். இன்றைக்கி அடை தோசை ரெசிபி பார்ப்போம். ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஊற வச்சுருக்கோம். அதுக்கு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டையும் நல்லா 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூட நம்ம வரமிளகாய், சோம்பு, உப்பு, கொத்தமல்லி இருக்குது பாருங்கள், அதையும் 4 சேர்த்துட்டு நம்ம போட்டு கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்துக்குவோம். எடுத்து நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் தோசை. இது ரெடி பண்ணி எடுத்த மாவில் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கைக்கீரை இதை எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறோம். நல்லா கலந்துக்கணும். நமக்கு அது அடை ஊற்றுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இப்போ தோசைக்கல்ல சூடாக இருக்குது. இப்போ தான் அடை ஊற்ற போகிறோம். அடை ஊற்றிட்டு எந்த அளவுக்கு மெலிசாக நீவ முடியுமோ அந்த அளவுக்கு நீவி விட்டுருங்க. அடை தோசை நல்லா வேகட்டும், மொறு மொறுன்னு ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடுறோம். திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் நல்லா வேகட்டும். நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம அடை தோசையை எடுத்துடலாம். போதும், இந்த அளவுக்கு வெந்தது. டேஸ்டியான அடை தோசை ரெசிபி ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ டு ஆல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.